and welcome to IPL 2026 திருவிழா. இது ஒரு ப்ரிவ்யூ ஷோ பிட்வீன் ஜிடி அண்ட் ஆர்சிபி நடக்க போகுது, அகமதாபாத்ல நடக்க போகுது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், பிடாக் ஸ்பீக்ஸ்ல வந்து அந்த ஸ்டம்பிடாக் செக்மெண்ட்டை திருப்பி ரிவைவ் பண்ண போறோம். ப்ளீஸ் ஸ்டார்ட் சென்டிங் யுவர் கொஸ்டின்ஸ். இந்த எபிசோட்ல இருந்து we will start having one question டு ஆஸ்க் டு பிடாக். ஸோ ஸ்டம்பிடாக் செக்மெண்ட் ஹேஷ்டேக் போட்டு கொஸ்டின்ஸை திருப்பி காமெண்ட்ஸ்ல சென்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி சம வரவேற்பு கொடுத்துருந்தீங்க அதுக்கு. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஹெல்த் ரீசன்னால பீடாக் கால் பண்ண முடியல. நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் இட் அகைன். இந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். வணக்கம் பீடாக். பிக் கேம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிடி குவாலிஃபையிங்கா அந்த ரோடுக்கு வராங்களா அப்படின்றது. பட் ஆனால் ரோடுக்கு வந்தாலும் தண்டவாளத்துக்கு வந்து தான் ஆகணும். ஆர்சிபியோட ஆடணும்னா அந்த பெரிய ட்ரெயினை மோதி தான் ஆகணும். என்ன மாதிரி இருக்க போகுது கண்டிஷன்ஸ் அகமதாபாத்ல? பிளேயிங் 11 என்ன மாதிரி இருக்க போகுது? காம்பினேஷன்ஸ், உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் இந்த பிக் கேம்ல. அது take those two electric trains as you rightly mentioned apart from the race, that is PVKS and RCB. இந்த மாதிரி இந்த அடுத்த ரெண்டு பிளே ஆஃப் ஸ்பாட்டுக்கு மோதிர டீம்ஸ், that is going to be GT, CSK, ராயல்ஸும் 5 ஜெயிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு நல்லா போயிட்டு இருக்காங்க அவங்களும். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல் ஃபார் தம். அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்கெல்லாம், எஸ்ஆர்ஹெச் இவங்கெல்லாம், இந்த மாதிரி பெரிய டீம், பர்டிகுலர்லி தீஸ் டூ டீம்ஸ் இந்த கமிங், தே pluck one win out of that is going to be a massive deciding factor for them to progress and put one foot forward for the playoffsன்றதுனால ஜிசிக்கு இது பயங்கர இம்பார்ட்டன்ட். ஜிடி எப்படி யோசிப்பாங்கன்னா, இந்த மேட்ச் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் இந்த மேட்ச் தோத்தாலும் எல்லாரையும் ஆர்சிபி ஜிடி பிபிகேஸ் அடிச்சிட்டு போறான்ப்பா, இது பரவாயில்ல அப்படின்னு நினைக்க கூடாது. இப்பனா நீ போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மற்ற ரேஸ்ல இருக்கிற டீமையும் ஒரு அடி அடிச்சுன்னா யுவர் சான்சஸ் ஆர் கெட்டிங் என்ஹான்ஸ்டுங்கும் போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போன தடவையே வந்து வேர்ல்டு கப்லயும் படுத்துன்னு கிடந்து அழுதோம். ஐபிஎல் 2025லயும் 9 மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 7 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. போன வருஷம் பாத்தீங்கன்னா the lowest score for team batting first is 195 in Ahmedabad, but the team captain வந்து ஜெயிச்சுட்டு we going to bowl first, the conditions will not change much, so we are planned to bowl first ன்னுவாங்க. டாஸ் தோத்த கேப்டன் பேட்டிங் ஆடுற கேப்டனும் என்ன சொல்லுவாங்க, we were also actually thinking about bowling first அப்படிம்பாங்க. ஆனா வந்து பெரிய மார்ஜின்ல டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்ச உடனே அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, வேற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து பழகியாச்சு, அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா போன மேட்ச் என்ன பண்ணான், ஜிடி வந்து டாஸ் வின் பண்ணி மும்பை பவுலிங் போட விட்டான். அவங்க 189 அடிச்சாங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் மார்ஜின்ல தோத்தாங்க. ஜிடி வந்து 100 ஆல் அவுட் 99 ரன்ஸ்ல தோத்தாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா வந்து இந்த தடவையும் ஜிடி டாஸ் வின் பண்ண அதுதான் பண்ணுவாங்க. ஏன்னா சென்னையில அந்த பிச்சில், வாட்டர் பண்ண பிச்சில், டாக்கியா இருக்கிற பிச்சில், 3:30 மணி பிச்சில் போலிங் போட்டது ரைட்டு. இங்க ரெண்டாவது இன்னிங்ஸ்ல the sea moment in the first 6 to 8 overs உங்களுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கும். they also have got bowlers firing. Rabada is back to what he used to be. Siraj is bowling absolutely magnificently. Prasidh Krishna is expected to take his spot back from Arshad Khan after a niggle gumbode. It won't be a bad idea to bat first, put some 200 on the board and win. அதெல்லாம் எதுவும் நடக்காது. நான் சொன்னதா ஒருத்தன் வருத்தப்படுவான் டாஸ் தோத்துட்டு பேட்டிங் ஆடும்போது, நாங்களும் பவுலிங் போட்டிருக்கணும் அப்படின்னு. சரி விடுங்க, அதுதான் வந்து ட்ரெண்டு. வின்னிங் ஸ்கோர் 206 சொன்னா மும்பை ஸ்கோர் 199 and beat GT by 99 runs. The Mumbai which has been struggling to stitch a win, அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு அவங்க வந்த போது ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அப்ப அவங்க கன்வின்சிங்கா ஜெயிச்சாங்கன்னா கண்டிஷன்ஸ் ஆஃப் த கிங் அதை யோசிக்கணும். இப்ப இந்த 206 நீங்க அடிக்கணும்னா ஸ்கோர் போர்டை ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல பார்க்காத. 45 for 1 இஸ் a very good start in Ahmedabad. அதுக்கப்புறம் ஒரு 10 ஓவர்ல பாத்தீங்கன்னா ஒரு 33ல இருந்து ஒரு 35, ஒரு 80 to 85 for 2. அதுக்கப்புறம் கல்ட்டு 11 to 15ல ஒரு 53ல இருந்து 55, 16 to 20ல ஒரு 62ல இருந்து 65. that takes you to score between 205 to 210. in my humble opinion, if you strike early in the first 6 to 8 overs, you have a massive chance of winning, no matter what strength opposition pushes with the bat, if you have able bowlers to strike it. இதுதான் வந்து இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இப்ப உங்களுக்கு இன்னொன்னும் பாத்தீங்கன்னா, இங்க ஸ்பின்னர்ஸ் வந்து பெருசா வந்துட்டு விக்கெட் எல்லாம் எடுக்க மாட்டாங்க, எக்கனாமிக்கலா இருப்பாங்க. The economy of seamers is 9.88 compared to spinners economy of 9.16.
ஸோ பெருசா வந்து ஸ்பின்னர்ஸ் ரன் த்ரூ பண்ணுவாங்களா, பண்ணலாம் மாட்டாங்க. குஜராத் டைட்டன்ஸ் இஸ் ஆல்சோ காட் டு a ஸ்டேஜ் வேர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரீட் அவுட் தேர் பிளேயிங் 12. Please let me know if you have got any change of opinion in that. Shubman Gill, Sai Sudarshan, Josh Butler, Washington Sundar, Shahrukh Khan, Rahul Tewatia, Jason Holder, Rashid Khan, Kagiso Rabada, Manav Suttar, Mohammad Siraj, and their impact sub is going to be Prasid Krishna. அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒன்னே ஒண்ணு கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்ப நான் தான் சொல்றேன், ஸ்பின்னர்ஸ் பெருசா இங்க வரமாட்டாங்க. தே ஹாவ் ஒன் ஸ்பின்னர் ரஷீத் கான்ங்கும் போது, ஒருவேளை மானவ் சுத்தாருக்கு பதில இந்த குவிக் அசோக் சர்மாவை ஒரு பிரேக்குக்கு அப்புறம் எடுத்துட்டு வரலாமா இந்த பிச்சில் அப்படின்னு யோசிப்பாங்க, கன்சிடரிங் தி நேச்சர் ஆஃப் த விக்கெட். ஆனா இன்னொன்னு யோசிப்பாங்க, எப்பா பிரசித் கிருஷ்ணா இருக்காரு, சிராஜ் இருக்காரு, ரபாடா இருக்காரு, ஓல்டர் இருக்காரு, எத்தனை ஃபாஸ்ட் பவுலரையா வச்சுப்பீங்க அப்படின்னு யோசிச்சு மானவ் சுத்தாரை வச்சுக்கலாம். அப்படி ஒரு சேஞ்சுன்னு நடந்தா இதுதான் நடக்கலாமே ஒழிய, என்ன பொறுத்த வரைக்கும் they should also have மானவ் சுத்தார், because I am the one who's reflecting. We are not seeing the champion in Rashid Khan anymore what it used to be in the 18 months or before. Vicky, please add on your thought before I can read out the same template for RCB also. இல்ல ஜிடி ஐ டோன்ட் திங்க் மற்ற டீம்ஸ்லாம் அந்த பண்ற மாதிரி அந்த வின்னிங் காம்பினேஷனை சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி காமெடிலாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஜிடி. ஸோ தே ஷுட் டெஃபினெட்லி கோ வித் த சேம் டாக்டிக்ஸ் அண்ட் சேம் பிளேயிங் காம்பினேஷன் தான் போகணும். அசோக் சர்மாவை ஆட மாட்டாங்க போய்டா, கொஞ்சம் கேம்ஸுக்கு ஆட மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு மாதிரி ஏதாவது விக்கெட்ல கொஞ்சம் பயங்கரமா ஏதாவது ஆகுது, அலையுது, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனால தான் ஒரு சான்ஸ் பார்ப்பாங்களே தவிர, மற்றபடி மானவ் சுத்தார் நல்லாவே செட் ஆயிட்டாரு. மானவ் சுத்தார் ஒரு நல்ல சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஆள் தான். அவரோட பேட்டிங் இன்னும் வரல. போலிங் சும்மா கையில இருந்து சுருட்டுன்னு வருது. போன மேட்ச்லாம் பார்த்தா நல்லா சுத்தி போடுறாரு. டெஃபினட்டா நீங்க சொல்லியிருக்கீங்க, ராஷித் கான் அண்ட் மானவ் சுத்தார் இன் டேண்டம் டெஃபினட்டா அகமதாபாத்ல கேன் புட் த ரன்ஸ் டவுனு, எஸ்பெஷலி அகெயின்ஸ்ட் ஆர்சிபி. இவங்க ரெண்டு பேருமே ஹேஸ் டு கம் த்ரூ வெல். ஏன்னா டிம் டேவிட்டுக்கா இருக்கட்டும், ரமாரியா ஷெப்பர்டுக்கா இருக்கட்டும், ரஜத் பத்திதாருக்கா இருக்கட்டும், இவங்கெல்லாம் நல்லா போட்டா, ஜிதேஷ் சர்மாக்கா ஆகட்டும், இவங்கெல்லாம் நல்லா போட்டா தான் ஒரே சான்ஸ் அவங்க இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அசோக் சர்மாலாம் போட்டா தின்னு கட்டி இதை அமைச்சிருவாங்க ஷுவரா. அவர் நாட் டேக்கிங் எனி திங் அவே ஃப்ரம் அசோக் சர்மா. அவங்க அந்த மாதிரி ஒரு பிளிஸ்டரிங் ஃபார்ம்ல இருக்காங்க. ஆப்வியஸ்லி தெர் ஹேஸ் டு பி சம்திங். அந்த ஒரு ஒரு மிடில் ஒரு சோக் பண்ணணும்னா இந்த ஸ்பின் ரெண்டு பேரை வச்சு தான் சோக் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால இந்த காம்பினேஷன் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி டீம் ஷீட்டுக்கு கையெழுத்து போட்டு அமைச்சிருங்க சீக்கிரம். இப்பயும் அவங்க என்ன யோசிப்பாங்க, ஐ ஸ்டில் ஃபீல் தட் தே வில் கிவ் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஜேக்கப் பெத்தல் டு allow Phil Salt to really recover. They are not under any kind of a desperation, to play Phil Salt. ஐயோ அவர் ஆடியே ஆனுன்ற நிலைமையில அவங்க இல்ல. ஃபர்ஸ்ட் முடிச்சாலும் சரி, செகண்ட் முடிச்சாலும் சரி, அவர் going to play the qualifier. They are very much at it right now to end up, if not on the first spot, on the second spot. No need of desperation to bring Phil Salt in. ஸோ ஐ ஃபீல் ஜேக்கப் பெத்தல், அதான் நீங்க சொன்னீங்க வெங்கடேஷ் ஐயர் எடுத்துட்டு வரணும்னு. அவங்க டெம்ப்ளேட்ல அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. இப்பட நான் ஆடியா ஆவேன், நீ என்ன வேணா பேசிக்கோ. இன்னொன்னு சித்தப்பா மேல ஒரு ஃபாரினர், ஃபாஸ்ட் பவுலர் ஒரு ஃபாரினர், அவ்வளவுதான், நீ என்ன வேணா கத்திக்கோ, நான் எல்லாம் பண்ண மாட்டேன். ஈவன் தோ த பிளேயிங் 11 வாட் யூ த லாஸ்ட் கேம் வாட் யூ செட் லுக் டு ஃபினாமினல் அண்ட் குட், தேர் நாட் கோயிங் டு டூ தட். ஜேக்கப் பெத்தல், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ரஜாத் பட்டிதர், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, குணால் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட், புவனேஸ்வர் குமார், சுயாஷ் சர்மா. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்பாங்க ஜோஷ் ஹேசல்வுட், ஆடுறியா அப்படின்னு. நான் ஆடுறேன், சரி ஆடு, இல்ல இல்ல உட்காந்துக்கோ ஜேக்கப் டஃபி. ஸோ ஐ ஸ்டில் ஃபீல் இவங்க ஒரு சம்மர் ரிதமுக்கு ஜாஷ் ஹேசல்வுட் வந்திருக்காரு. கொஞ்சம் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட் இருக்கிறதுனால ஐ ஸ்டில் ஃபீல் ஜாஷ் ஹேசல்வுட் டு கண்டினியூ த மொமெண்டம் கோயிங் ஆன் வில் பிளே. தட் இம்பாக்ட்ஸ் அப் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி ரசிக் சலாம். ஏன்னா அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி தெரியல. த ஒன்லி கன்சர்ன் வாட் ஐ ரேஸ்ட் இஸ் த கைண்ட் ஆஃப் தி ஹாம்ஸ், என்ன சொல்றது, கிராம்ஸ் ப்ராப்ளம் வாட் யூஸ் டு கெட் இன் த ஃபோர்த் ஓவர். அதுதான் மேபி தேர் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் would have done enough advice, enough medications to make sure what it needs to last 20 overs. I don't see them changing. They are very, very clear with their fixed plate. So Razik Salam will be their impact sub. Vicky, please let me know if there is any change or we go to the win factor. Win factor. இப்ப வின் ஃபேக்டர் என்னன்னா, பேட்டிங் இன் பவர் பிளே. இந்த கொதக்குழிய நீங்க தாண்டிட்டீங்கன்னா நிறுத்தவே முடியாது. போன மேட்ச் சொல்றேன் பாருங்க, மும்பை 46/3 இருந்து அந்த ஒரு திலக் மாஸ்டர் கிளாஸ் திலக் வருமா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. 46/3 அட திலக் வரும்ல அப்படின்னு சொல்லி வந்தது திலக். ஸோ 46/3 இருந்து 199 போனாங்க.
GT were 45 for 3. They couldn't recover. It is not going to happen when you lose your way in Ahmedabad, which we have been seeing from the World Cup also. So in the first 45 for 3, solid ஆடக்கூடிய ஒரு டாப் 3 let me be very honest with you. Shubman Gill, Sai Sudarshan, Josh Butler is a little bit better than the flashy Jacob Bethel. Right now, all of a sudden attacking Virat Kohli and attacking Devdutt Padikkal. பட் ஆர்சிபி அந்த 17 for 3 நான் பார்த்ததே இல்லைன்றதுனால அவங்க குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஈவன் ஸ்டீவன்ஸ் எங்கேயும் இது பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலிங் ஃப்ரம் ஓவர்ஸ் 14 to 20 இந்த மாதிரி 96 for 1 in 14 overs இருந்த மும்பை இந்தியன்ஸ் 103 ரன் அடிச்சாங்க கடைசி 6 ஓவர்ல. ஓகே, 103 ரன்னு. ஃபீல்டிங்கை நிறுத்தவே முடியாது. செட்டில்டு பேட்ஸ்மேன் அங்கே இருந்துட்டாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் இஸ் அ டபுள் டியூட்டி போர்டர். எந்த அளவுக்கு அவர் வந்து பவர் பிளேல உங்களை கஷ்டப்படுத்துவாரோ, டெத் ஓவர்ஸ்க்கு காலை ஒடிச்சிருவார், பூட்டை நகத்தை ஒடிச்சிருவார், கட்ட விரல் நகத்தை. ஜோர்ஜ் ஹேசல்வுட்டை பத்தி நான் சொல்லணுன்ற அவசியம் எதுவும் கிடையாது. ரசிக்ஸ் எல்லாம் அந்த பேக்கப் டான்ஸ் ஸ்லோடிலாம் பயங்கரமா போடுறாரு. இங்க இவங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா இந்த பவர் பிளேல இருக்கிற ஹாஸ்டிலிட்டி இவங்களுக்கு டெத் ஓவர்ஸ்ல இல்ல. ரன்னு லீக் பண்றாங்க இவங்க. இவன் தே ஹவ் பீன் பிக்கிங் அப் விக்கெட்ஸ். சிராஜ் கொஞ்சம் ரன்னு கொடுக்குறாரு, பிரசீத் கொஞ்சம் ரன்னு கொடுக்குறாரு, ரவாடா கொஞ்சம் ரன்னு கொடுக்குறாரு. அந்த ஸ்டீம் அந்த இனிஷியல் 10 ஓவர்ல இருக்கிற ஸ்டீம் கடைசி 6 ஓவர்ல இல்ல. ஸோ அந்த அட்வான்டேஜ் ஆர்சிபிக்கு இருக்குன்றதுனால ஆர்சிபி வில் கோ வித் எட்ஜ் 53-47 அகைன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் away from home. Please give me your edge. இது ஒரு ரிவெஞ்ச் வீக்ன்றதுனால எல்லா டீம்ஸும் அவங்க ஃபர்ஸ்ட் தோத்தவங்க ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டே வராங்க. ரிவெஞ்ச் வீக்ல நியாயப்படி ஜிடி ரிவெஞ்ச் எடுக்கணும். இவங்க ஹோம்ல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் ஆனா இஃப் தே வின் த டாஸ் அண்ட் ஆர்சிபி பேட் ஃபர்ஸ்ட் ஆர் லூஸ் த டாஸ் அண்ட் ஆர்சிபி பேட்ஸ் ஃபர்ஸ்ட், இட் இஸ் கோயிங் டு பி அ பிரில்லியன்ட் கார்னேஜ். 100% கார்னேஜ். 230 குறைஞ்ச ரன்னு கண்டிப்பா வராது. மினிமம் 200ல இருந்து 220 ரன்ஸ் அடிப்பாங்க கன்ஃபார்மா. ஸோ ஐ ஆம் ஜஸ்ட் இந்த பேட்டிங்ல ரொம்ப புல்லிஷா இருக்கிறதுனால மட்டுமே ஆர்சிபிக்கு போறேன். இந்த கேம்ல போலிங்கை பத்தி நான் பேசவே முடியாது. பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க போலிங். ஜிடிக்கு திருப்பியும் ஒரே பிரச்சனை தான். டாப் 3 ஃபயர் ஆகலன்னா ரொம்ப கஷ்டம். டாப் 3ல ஒருத்தர் சீக்கிரம் அவுட் ஆனா கூட அவங்க ஸ்லோ பேஸ்ல ஆடி அப்புறம் கொண்டு போய் கன்சாலிடேட் பண்ணி ஒரு 200 பக்கம் முடிஞ்சா அது கடைசியில நல்லா பினிஷ் பண்ணாங்கன்னா 200 பக்கம் போகும். இல்லைன்னா 180ல இருந்து 190 ரன்னுக்குள்ளதான் அடிக்கிறாங்க. 180 190 நீங்களே சொல்லுங்க. ஆர்சிபில எந்த மேட்சுமே கிடையாது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 57-43 ஃப்ரம் மை சைட் டு ஆர்சிபி. லாஸ்ட் கேம் கொடுத்த ஆர்சிபி 60-40, அதுவே கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுத்தேன்னு ஃபீல் பண்ணேன். பட் ஆனா ஐ எம் quite confident in the balance that they have. அண்ட் ஆர்சிபி வந்து எந்த இன்ச்சும் கொடுக்க மாட்டாங்க யாருக்குமே. ஏன்னா 18 வருஷமா நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம்ல. இப்பதான் வந்து எங்க டீம் செட் ஆகி நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் ஒரு கேமை கூட நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். யாருக்கும் அந்த தோக்கிற இந்த வேலையே கிடையாது. நாங்க வருவோம், எங்க வேலையை பண்ணுவோம், அடிப்போம், போவோம். இந்த மைண்ட் செட்ல தான் அவங்களும் வருவாங்க. ஜிடி இஸ் ஆல்சோ குவைட் எப்படி சொல்றது, நல்ல ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு கோரை. அண்ட் ஆர்சிபிக்கு பெங்களூர்ல வந்து ஒரு ட்ரப்பிங் கொடுத்தாங்க வந்து ஜிடிக்கு ஆர்சிபி. அதை திருப்பி கொடுக்கணும்ன்ற ஒரு வெறியில வந்து ஆடி கண்டிப்பா திருப்பி கொடுத்தாங்கன்னா மேட்சும் சரி டோர்னமெண்ட்டும் சரி செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். கேம் சேஞ்சர்ஸ் ஃப்ரம் ஈச் டீம், ஒன் ஃப்ரம் ஈச் டீம். பிடாக் யாரா இருக்க போகுது? அகமதாபாத் இஸ் ஈக்குவல் டு சுப்மான் கில், சுப்மான் கில் இஸ் ஈக்குவல் டு அகமதாபாத் அப்படின்னு ஒரு ப்ராவர்பு சொல்லுவாங்க. அகமதாபாத் ஸ்டேடியமே அவருக்கு கட்டின மாதிரி இருக்கும். அது எல்லா ஃபார்மேட்லயும் அவர் ரன் அடிச்சிருக்காரு. So I'm going with Shubman Gill, even though he is going to face some steam from Josh Selwood and Bhuvneshwar Kumar, but he's technically sound on picking him. அங்க யோ நேன் அப்படின்னுவீங்க. ஐம் பிக்கிங் புவனேஸ்வர் குமார். சுப்மான் கில்லையும் பிக் பண்ற, புவனேஸ்வர் குமாரையும் பிக் பண்ற. என்ன சரியா இருக்கு, உடம்பு சரியா போச்சான்னு கேட்பீங்க. புவனேஸ்வர் குமார் can move the ball even in the glass surface. So surprisingly, I'm picking a bowler where he can also come into the picture in the death. Bhuvneshwar Kumar from RCB, Shubman Gill from GT. Vicky, please, your choices. Virat Kohli from RCB and Josh Butler from GT. என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ ரெண்டு பேருமே வேர்ல்ட் கிளாஸ். அதை பத்தி நான் எந்த டவுட்டுமே கிடையாது. நான் பிரில்லியண்டா நான் பிக் பண்ணிருக்கேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப நாளா பாஸ்ல, அதாவது ஹோல்டுல போட்டு வச்சிருந்த ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல இன்னைக்கு ஒரு புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன்.
இது உலகமே பேசுது இந்த கொஸ்டினை உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சுப்பு ஐயர் 2303 என்ன கேட்டிருக்காருன்னா, இஸ் ஆல்சோ மெம்பர் ஆஃப் த சேனல். என்ன கேட்கிறாருன்னா, பிடாக் ஃபர்ஸ்ட்லி ரிலீவ் டு see you recovering progressively. Very good, super. Vicky, keep up the good work with your insights too. Question: just like players get reprimanded by umpires and match referee, do we have a similar review mechanism for the umpires? The Raghuvanshi decision was a howler. He didn't change the direction. He was sent back by Green and had to take a turn to head back to the crease as per normal course and wasn't deliberate at all. Your thoughts as a qualified umpire, please. இந்த ஒரு டிசிஷனை பத்தி உலகமே பேசுது. நீங்க ஒரு குவாலிஃபைட் சர்டிஃபைடு அம்பையர். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? ரகுவன்ஷி வாஸ் அவுட்டா, டெலிபரேட்டா திரும்பினாரா? அந்த இன்சிடென்ட்டை நீங்க பாத்தீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சுப்பு ஐயர் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். When the batsman changing the direction from where he is becomes deliberate, when he changes the direction after the ball is released from the fielder and seeing the direction of the ball coming, then he changes his direction to protect the stumps. That is willful, that is deliberate, that is out. Okay? நாங்கெல்லாம் அம்பையர் பண்ணும்போது நீங்க எப்படின்னா, இந்த டிவி டெக்னாலஜில எதுவும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க படிச்ச லால என்ன, இப்ப பேட்ஸ்மேன் சேஞ்சிங் இஸ் டைரக்ஷன் ஃப்ரம் ஒன் டு அனதர், preventing the ball from hitting the stumps, coming in the line of the throw where the ball is expected to hit the stumps, he should be given out. இப்போ நீங்க அவர் வந்து அவர் வந்து இவரை பார்க்கவே இல்லை. ரகுவன்ஷி ஃபீல்டர் பாலை எடுத்து எங்க எரியார பார்க்கவில்லை. கிரீன் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு உடனே அவர் திரும்பினாரு. அவர் திரும்பினத்துக்கு அப்புறம்தான் பாலே has been released from the fielder's hand போது he doesn't even know the direction from where the ball is heading, from which direction to which direction. Point number 1. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நீங்க நேரா ஓடிட்டு திரும்பி வரும்போது நீங்க வந்து மைக்கேல் ஃபெல்ப்ஸ் மாதிரி கோல்டு மெடல் வாங்கின ஸ்விம்மர் கிடையாது. அப்படி போயிட்டு ட்ரங்குன்னு இப்படி வர்றதுக்கு நீங்களும் கிரிக்கெட் ஆடிருக்கீங்க, ஓரளவுக்கு நானும் கிரிக்கெட் ஆடிருக்கேன். ஒரு டைரக்ஷன்ல நீங்க போயிட்டு அதுக்கப்புறம் திரும்புறீங்க அப்படிங்கும்போது நேரா அப்படி திரும்ப முடியாது. யுவர் பாடி, because the way of the force that is dragging you from one direction to other will push you to the other direction by its own to balance yourself, not from falling into the ground. அப்படிங்கும்போது ரகுவன்ஷி வந்து never tried seeing where the ball is coming to protect himself. இவர் சொன்ன மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பான டெசிஷனு. ரெண்டாவது என்னன்னா, ரொம்ப சிம்பிள். இப்ப வந்து நோபால் வந்து சென்சார்ல ஓவர் ஸ்டெப்பிங் நோபால் சொல்லிடுறான். நோபால் இங்க வந்ததுன்னா சாஃப்ட்வேரை போட்டு பேர் டெலிவரியா இல்லையா அப்படின்னுடுறான். ஹைட் ஆஃப் த பால் பார்த்தா அதுவும் சொல்லிடுறான். ஒய்டுக்கு ரிவ்யூ பண்றான். நீ என்ன வேலை பண்ற? உள்ள 6 பாலை கவுண்ட் பண்ற. 6 பாலை கவுண்ட் பண்ணிட்டு ஓவர்ன்ற அளவுக்கு நாங்கெல்லாம் அம்பையர் பண்ணிருக்கோம். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? இப்ப எந்த டெசிஷன் இருந்தாலும் இப்படின்ற நீ அதுல எப்படின்னா, நீ தப்பு பண்ணாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு அம்பையர்ஸ் காலு. ஏன்டா நாங்கெல்லாம் கேட்டதுல நேச்சர்ஸ் கால் தாண்டா கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னடா அம்பையர்ஸ் காலு? இப்ப நீ உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு அம்பையர்ஸ் கால் வேற. இன்னொரு சொல்றேன் கேளு. அஸ் அன் அம்பையர் ஒரே ஒரு கேள்வியை தான் வெங்கட்ராகவன் சார்ட்ட கேட்டேன் நான். ஃபெயில் பண்றவன்றா ஒன்னாரு வைபா ஓஸ்ல. ஏன் சார், உங்களுக்கு பால் ஸ்டெம்பில் பட்டுதுன்னு தெரியுது, அதுக்கப்புறம் என்ன பெயிலு கீழே விழுந்தாதான் அவுட்டு, தான் கண்ணு தெரியுது இல்ல அப்படின்னு. அப்போ கொடுத்தாலே அவுட் இது பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொன்னாரு. டேய், நிறைய பேர் என்ன பண்ணுவான், விக்கெட் கீப்பரே உனக்கு என்ன பண்ணுவான், ஐயோ பட்டுச்சு அப்படியே பட்டுச்சுன்னுவான். அதுக்காக தான் பெயில்ஸ் டிஸ்லாட்ஜ் ஆனா அவுட்டுன்னு. ஏடா இப்போ இவ்வளோ டெக்னாலஜி உங்களுக்கு இருக்கு, பால் ஸ்டெம்பை உரைச்சி வச்சுனா பயங்கர ரெட் லைட் வருது, அப்புறம் எதுக்குடா நீ பெயில்ஸ் கீழே வர்றது வரைக்கும் அவுட்டு கொடுக்குற? ஸ்டெம்பை பால் அடிச்சு அவுட்டு கொடுக்க வேண்டியதானடா, எதுக்குடா? அந்த ரூலை அந்த காலத்துல வச்சிருந்தாங்க. இன்னொன்னு அவர் பியூட்டிஃபுல்லா சொன்னார். அப்ப அப்படியே கை கட்டினு அவர் சொல்றதை கேட்டிருந்தேன். திரு சமி, நீ வர போலிங் போட வர பாதியில விண்டு வந்து ஒரு பெயில் அப்படியே மெதுவா விழுந்துருச்சு. விண்டுனால நீ போலிங் போடுற பீட்டனு உன்ன என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் யாஸ் போல்டுன்னு ஓடி வரான். அந்த நிமிஷத்துல என்ன அப்பையருக்கு என்ன தெரியும்? சரி, பால் வந்து இதுல பாலை பட்டு தான் வரும்னு சொல்லிட்டு அவுட் தான் கொடுப்பான். அப்படின்றதுனால அந்த ரூல் இருக்கு. இப்போ இவ்வளவு டெக்னாலஜி வருங்க போது பி ஆனஸ்ட், பால் இஸ் ஹிட்டிங் த ஸ்டெம்ப், தட் இஸ் அவுட்.
செமி 130 140 கிலோமீட்டர்ல போறான், டங்கே நடிகை ஸ்டப்ல பெயில் விழ வெயில் அவுட் இல்லைன்றான். என்னடா டே, என்ன ரங்கா ஜோக் காமிக்கிறீங்களா? ஸோ லாட் ஆஃப் திங்ஸ். ரெண்டாவது என்னன்னா, அந்த ஃபுல் டாஸ், இது அம்பையர்ன்றதுனால சொல்றேன், ரூலை சொல்றேன் தெரிஞ்சுக்கோ. waist high at the point of contact. If the ball is waist high, it has to be called and signaled no ball. அதுக்கப்புறம் கீழே இறங்கி ஸ்டெம்ப்ல எங்க அடிக்கிறதுன்ற கணக்கு கிடையாது. ட்ரெஜெக்டரி அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், நான் எங்க இருக்கும் போது நான் இங்க அடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்க படுதுன்னா வெயிஸ்ட் ஐ, அபோவ் வெயிஸ்ட் கூட கிடையாது, வெயிஸ்ட் ஐனா நோ பால். அதுக்கப்புறம் பால் இப்படி கீழே போகுமா, இது என்ன அந்த காலத்துல ராமாயணத்துல வில்லா விடுறீங்க இப்படி வந்து கீழே போறதுக்கு, ஏன்டா டே. அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் அ ஃபேர் டெலிவரி, இட்ஸ் நாட் அ நோ பால். என்னடா பேசுறீங்க? இந்த மாதிரி நிறைய இருக்கு. அம்பையர்ஸுக்கு இந்த மாதிரி ரிவ்யூ சிஸ்டம் வச்சுட்டு அவர் சொல்ற மாதிரி பேஸ்ட் ஆன் வாட் தே டு, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எவ்ரி திங் இஸ் டெக்னாலஜி பேஸ்ட். ஃப்ரம் தட் தே ஹாவ் டு பி அசஸ்ட் ஆன் ஹவு குட் தே ஆர் அப்படின்னு. டாப் கிளாஸ் கொஸ்டின். ஆஸ் அ குவாலிஃபைட் அம்பையர், வாட் எவர் லிட்டில் லாஸ் ஐ நோ, Ankush Raghuvanshi's action was not deliberate. He should have never been given out obstructing the field. ரப்பிங் சால்ட் இந்த wound 20% ஃபைன் அங்கிரிஷ் ரகுவன்ஷிக்கு தெரியுமா? வெளில வந்து கேட்டதுக்கு ஏன் கேள்வி கேட்டாலே ஃபைன் போடுறீங்க, புரியல எனக்கு. பிரில்லியன்ட் எக்ஸ்பிளனேஷன் பீடாக், செம கொஸ்டின். என்ன ஒரு கம்பேக் இந்த ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட்டுக்கு. செம கொஸ்டின். சுப்பு ஐயர் கலக்கிட்டீங்க, சரியான கொஸ்டின். உலகமே பேசுது இதை பத்தி, அவுட்டா இல்லையான்னு. அவரோட ஒரு தரப்புல இருந்து குவாலிஃபைடு அம்பையரா அவரோட வேர்டிக்ட் வச்சிருக்காரு, நாட் அவுட் அப்படின்னு. எஸ், நானுமே பார்த்தேன், அது கொஞ்சம் ஹார்ஷ் டிசிஷன் மாதிரி தான் தெரிஞ்சுது. அண்ட் கம்முன்னு அவுட் வாங்கிட்டு போயிட்டாங்க பாருங்க பண்டன் கோ. அதெல்லாம் அநியாயமா இருக்குது. எஸ் பீடாக், வெரி வெல் டன். இந்த கேமுக்கு வந்து ஒரு பிக் கேம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிடிஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு கஷ்டமான கேம், பட் அவங்க வந்து இந்த கஷ்டமான பில்ல சால்வ் பண்ணி வந்தா, அதை தாண்டி இந்த மாதிரி டீம்ஸ் நீங்க சொல்லுவீங்க எப்பவுமே, நீங்க வந்து அப்படி ஏமாத்தி அப்படி இப்படி போயெல்லாம் குவாலிஃபை ஆயிட முடியாது தம்பி. பெரிய டீம் அடிக்கணும், நல்ல டீம் அடிச்சாதான் நீ வந்து மேல போக முடியும், நீ அப்பதான் நீ ஒரு நல்ல டீம்ன்றத ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கேம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கேமா இருக்க போது, இந்த கேமோட க்ளோசிங் தாட்ஸ் என்ன? கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கஷ்டப்படாம கிடைக்கிறது கிடைக்கிறது என்னைக்குமே நினைக்காது. நிலைக்காது. ஓகே, அதனால ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் அடிக்கணும். மதர் ஆஃப் ஆல் T20 லீக்ஸுங்கும் போது யூ கேனாட் சூஸ் யுவர் ஆப்பனன்ட்ஸ் டு கெட் டு பிளே ஆஃப்ஸ். யூ கேனாட் சூஸ் யுவர் ஆப்பனன்ட்ஸ் இன் பிளே ஆஃப்ஸ் டு வின் அன் ஐபிஎல். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2015 வேர்ல்ட் கப் நாங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட, நியூசிலாந்து கிட்ட தோத்தோம் ஆக்லாண்ட்ல. அது அந்த கல்ச்சர் அந்த மாதிரி, அந்த சேனா கண்ட்ரிஸ் இருக்கமே தோத்த உடனே ஜெயிச்சவங்க வந்து தோத்தவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்துட்டு அப்படியே ஆறுதல் சொல்லுவாங்க, 2 3 ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க, அப்படி போவாங்க. நியூசிலாந்து பசங்களாம் எனக்கு பயங்கர க்ளோஸ், ஆஸ்திரேலியா பேய் க்ளோஸ். நான் உடனே ஆஸ்திரேலியாட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஆல் த வெரி பெஸ்ட், இதோட உனக்கு பெரிய சான்ஸ் கிடைக்காது வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு, குட் லக் அப்படின்னதுக்கு அவர் எனக்கு சொன்னார், தேங்க்ஸ் பீடாக், பட் யூனோ இந்தியா வில் பி குட் அப்படின்னு. இந்தியா ஆஸ்திரேலியா செமிஃபைனல் ஆடுறாங்க, இந்தியா வில் பி குட்ன்றாரு. ஏன்னா மெல்பர்ன்ல ஃபைனல் ஆஸ்திரேலியாவோட. ஸோ நீ வந்து ஒரு செமிஃபைனலை ஜெயிச்சுட்டு நீ ஃபைனல்ஸ் போற அப்படின்னா, இந்த 2 ஆப்பனண்ட்ல எனக்கு எவன் சூட் ஆவான்? ஏன்னா ஆஸ்திரேலியா இப்ப மிச்சல் ஜான்சன், ஸ்டார்க்கு, ஒரு மைக்கேல் கிளார்க், ஒரு மாதிரியான டீம் அது. அதனால ஓகே, எப்பவுமே நியூசிலாந்து ஆஸ்திரேலியானா உனக்கு ரைவல்ரி எந்த பக்கம் போகும்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு சேனா கண்ட்ரீஸ்ல ஒரு சப்கான்டினென்ட் டீம் வருதுன்னா ஏமாத்தி அடிச்சிடலாம் அப்படின்னு. ஏமாத்தி அடிக்கிற டீம் எல்லாம் இந்தியா கிடையாது, தோனி கீழப்போ. பட் அந்த மென்டாலிட்டி பாருங்க, அந்த சுச்சுவேஷன்லயும் தே வாண்டட் டு சூஸ் அ டீம் விச் தே ஃபீல் a பெட்டர் எட்ஜ் ஆன் பேப்பர். அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இவன் அவன் அவன் இவன் அப்படின்னு விஷால் படம் மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாதுங்கும் போது, எவன் வந்தாலும் சரி, வைதேகி காத்திருந்தால விஜயகாந்த் செத்து போயிருப்பாரு, அப்படியே அவரை நிறுத்தி வச்சிருப்பாங்க, அப்படியே அவர் இது வாளோட ஐயோ எல்லாம் பயந்து நிற்பாங்க. அந்த மாதிரி எவன் வந்தாலும் கழுத்தை சீவிட்டு போயினே இருக்கணும். நெப்போலியன் சொல்லுவாரு சீவல பெரிய பாண்டியில, இப்படி எடுக்க பாப்பாரு இது அருவாளை, பிறந்த நாளே தப்பிச்சுட்டான், இல்லைன்னா கழுத்தை சீவி இருப்பேன் அப்படின்னு. வர்றவன் போறவெல்லாம் வெட்டி போட்டு போயினே இரு. This is the only way you can dream about it. Every team in this competition, the 10 teams are allowed to dream. Every team has got 4 5 match winners on the team. Any team can thump any team on the day they play right cricket, use the impact rule very well and use the strategies well. Let us see whether GT will have, நீங்க சொல்ற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் வீக் அப்படின்ற மாதிரி, with the momentum what they had beating CSK, comfortably away from home, that they can turn it around in Ahmedabad against RCB. We'll come back and do a detailed review. இந்த தண்ணி லாரி தண்ணியை சிந்தாம வேகமா ஓடிட்டே இருக்கா,
இல்ல ஜிடி வந்துட்டு மீதி மத்த டீம் எல்லாம் அப்படியே எட்டி பார்க்கறதுக்கு ஆசைப்படுற பிளே ஆஃப்ஸ் இருக்கிற டீம் இல்ல நான் இருக்கேன்னு காட்டுறாங்களான்னு கம் பேக் டூ a detailed review with your very own 99% blast fitness. Until then, thanks a lot and bye bye.